நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் குங்குமம் ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாப்போமா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம எஸ்எஸ்கே இருக்காங்க. அவன் வந்து சரியான கேடு கட்டவங்க. எப்படி அடுத்தவன் சொத்தை அடிச்சு போடுங்களாம், அடுத்தவங்க உழைப்பை எப்படி அடிச்சு போடுங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு மத்தவனோட உழைப்பை திருடுறதுல தான் இருக்கானே தவிர அவனோட உழைப்பை போட்டு எப்பவுமே முன்னேறலாம்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு விஷயமே தெரியாதுங்க. அவன் சரியான முட்டா பையன். அதனால அவனை பத்தி நம்ம பேசி டைம் வேஸ்ட் பண்றதுல ஒரு யூஸ் இல்லை. சரி, அப்படி ஒரு பக்கம் போயின்னு இருக்கு. அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம ரேவதி இருக்காங்களா, அவங்க வந்து கண்ணு கெட்ட தூரத்துக்கு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு பக்கம் நினைச்சுன்னு இருக்காங்க. இப்போதைக்கு ரேவதியோட ஞாபகங்கள் நினைவுகள் இருக்குமா இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்தா கூட தெரியாது. அந்த அளவுக்கு நம்ம ரேவதியை எல்லாரும் மறந்துட்டு இருப்பாங்க. ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம ரேவதி இருக்காங்களா, அவங்க தான் கௌதமோட அம்மான்னு சொல்ற விஷயம் கௌதமுக்கு தெரிஞ்சுன்னா கௌதம் உயிரை விட்டுருவாரு. ஐயோ தாம் அம்மாவை இத்தனை நாள் நம்ம கூடயே இருந்தாங்க, அப்பயும் நமக்கு தெரியலையே, இப்படியாப்பட்ட நம்ம ஒரு துரதிருஷ்டசாலி ஆயிட்டோம்லையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிக்குவாரு. இந்த விஷயம் எப்படி தெரிய வருது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ரேவதி ரோடோரமா நடந்து போயின்னு இருக்காங்க. அந்த சமயத்தில் நம்ம எஸ்எஸ்க்கு குறுக்க யாரும் வந்தாலும் இடிச்சு தூக்கி தள்ளிட்டு போயிட்டே இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அந்த ரேவதியால பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு ரேவதி இடிச்சிடறாரு. ரேவதி ஒரு பக்கம் கீழே விழுந்து உயிருக்கு போராடினு இருக்காங்க. அந்த சமயத்துல நான் ரெடி தான் வரவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலைமை வேற லெவல்ல கௌதம் நடந்து வர்றாரு. அந்த நேரத்தில் ரேவதியை பார்த்துட்டு ஐயோ அம்மா உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஆம்புலன்ஸ் சர்வ் வச்சு ஹாஸ்பிட்டல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போறாங்க. அங்க போயிட்டு அது இதுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பார்த்துட்டு ஒரு பிரச்சனை இல்லை, லைட்டா மயக்கம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அடிப்பட்ட இடத்துக்கு மட்டும் மருந்து வச்சு அவங்களை அசாத தூக்கி விடுறாங்க. அங்கேருந்து நம்ம கௌதம் வீட்டுக்கு கூட்டு வராங்க. வீட்டுக்கு கூட்டு வந்தா நம்ம இலக்கியா பார்த்தோம், ரொம்பவே சந்தோஷம். ரேவதியை போயிட்டு அப்படியே சும்மா கட்டி பிடிச்சி ஒரு பக்கம் முத்தம் கொடுக்குறாங்க. திட்டுறாங்க. என்னம்மா இப்படி பண்ணிட்டீங்க, உங்களுக்கு கொஞ்சம் கூட அத்தை அறிவே இல்லாடா, உங்களை யார் வீட்டை விட்டு போக சொன்னது, முட்டாள்தனமா பண்ணிட்டீங்க, இப்பயாமா நீங்க எங்க இருக்கீங்க, அங்கதானே வீடு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அந்த வீட்டை விட்டு வந்துட்டுங்க. கௌதம் யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாரும் விட்டுட்டு வந்துட்டாரு. அவரோட அம்மா எங்கன்னு சொல்லிட்டு தேடலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிருக்காரு. அவங்களோட அம்மா யாருன்ற உண்மையை நான் சொல்லட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான் நம்ம இலக்கியா. உடனே பாக்கணுமே, நம்ம கௌதம் வந்து உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. யாரு சொல்லுன்னு சொல்லிட்டு கேட்க, நீங்க யார அம்மா அம்மான்னு சொல்லிட்டு தூக்கி வந்தீங்களோ அவங்கதான் உங்களை பெத்த அம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த ரகசியத்தை கேட்டதை கௌதம் உடஞ்சு போயிடுறாரு. ஐயோ கடவுளே, இத்தனை நாள் இந்த விஷயம் நம்மளுக்கு தெரியாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, ஏமா இத்தனை நாள் என் கூடவே இருந்து இந்த உண்மை என்கிட்ட சொல்லல, அந்த அளவுக்கு என் மேல உங்களுக்கு என்ன கோவம், இத்தனை வருஷம் தான் என்ன தவிக்க விட்டீங்கன்னா இப்பயும் என்ன தவிக்க விட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நான் உன்னை தவிக்கணும்னு சொல்லிட்டு எதுவுமே பண்ணலப்பா, எல்லாமே காலம் சூழ்நிலை மாற்றம் எல்லாத்தையும் நான் பொறுத்தாகணும். ஜானகி என்னோட உயிர் தோழி, உன்னை அந்த சமயத்துல நான் விட்டு போன நேரத்துல ஜானகி எனக்காக எடுத்து உன்னை வளர்த்தா, அந்த ஒரு நன்றி கடனாடு எனக்கு கொஞ்சமான இருக்கணும். அப்படி கூட இல்லாம மனசாச்சு இல்லாம உன்னை என் கூட பிரிச்சு கூட்டு பார்த்து எனக்கு மனசு இல்லை, இப்ப நீயா வந்துட்ட, இப்ப அதனாலதான் உண்மையா சொல்றேன் தவிர இல்லை அதை கூட நான் சொல்லிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே குடும்பம் ஒரு பக்கம் சந்தோஷமா வாழலாம்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ஜானகி வெளியே வந்து இது எல்லாமே கேட்டுன்னு இருக்காங்க. ஜானகி வந்து ரேவதியை கட்டி பிடிச்சி என்ன மன்னிச்சிரு, உன்னை நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன், இப்பதான் எனக்கு எல்லாமே புரிய வருது, நீ எந்த அளவுக்கு என் மேல உயிரை வச்சுன்னு இருக்குன்னு சொல்லிட்டு, உன் பிள்ளைக்கு மேல என் மேல உயிரா இருக்கேமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கதறி ஆடுறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஒரு பக்கம் பூரிப்பாவும் இருக்கு. இந்த அளவுக்கு ஒருத்தர் மேல பாசம் இருக்குமாடா, இந்த அளவுக்கு அன்பு இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பூரிப்பாவும் இருக்கு. சரி, இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்கு. அதே சமயத்துல மறுபக்கம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க. அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.